சின்னத்திரை நடிகை சித்ரா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த விபரீத முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், தற்போது சித்ராவின் உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கு? இந்த விபரீத முடிவுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுதா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். சின்னத்திரையில் தொகுப்பாளனியாக அறிமுகமானவர் சித்ரா. இவர் பிரபல தொலைக்காட்சியில் பல்வேறு டிவி தொடர்களில் நடித்து வருகிறார். குறிப்பாக தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்று வரும் நாடகத்தில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்த படப்பிடிப்பானது பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கத்தில் உள்ள இவிபி பிலிம் சிட்டியில் நடந்து வருகிறது. இவரது வீடு திருவான்மையூரில் உள்ளதால் தினந்தோறும் அங்கு சென்றுவிட்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாத காரணத்தால் இவிபி பிலிம் சிட்டி அருகே உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கு ஹேம்நாத் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. தற்போது அந்த ஹோட்டலில் அவருடன் தங்கியுள்ளார். நேற்று இரவு ஷூட்டிங் முடித்துவிட்டு அறையில் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிகாலை 3 மணி அளவில் குளியலறைக்கு சென்றுதான் குளிக்க வேண்டும் என்று தன்னுடன் இருந்த திருமண நிச்சயதார்த்தமான ஹேம்நாத் என்பவரை வெளியே செல்லுமாறு கூறியுள்ளார். அவரே சென்று விட்டார். நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாதால் கதவை தட்டி பார்த்தும் திறக்கவில்லை. இதையடுத்து ஓட்டல் ஊழியர்களுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சித்ரா தூக்கு போட்டு தொங்கி நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து முதற்கட்டமாக நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நசரத்பேட்டை போலீசார் சம்பவத்தில் விரைந்து தூக்கு போட்டு தொங்கி நிலையில் இருந்த சித்ரா உடலை மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு சென்று அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் சித்ரா இறந்து விட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. நேற்று தினம் இரவு இருவருக்கும் வாக்குவாதம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ள நிலையில் எதற்காக இவர் தற்கொலை செய்து கொண்டார், என்ன காரணம் என்பது குறித்து நசரத்பேட்டை போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். சின்னத்திரை நடிகை தன்னுடன் நிச்சயதார்த்தமான வாலிபருடன் தங்கியிருந்த போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்போதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செஞ்சிருக்கா? இது தற்கொலை தான் உறுதி செய்யப்பட்டிருக்கா சதீஷ்? தற்போது முதற்கட்ட விசாரணையில் தற்கொலை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பிரேத பரிசோதனை முழுமையாக வந்த பிறகு தற்கொலையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை தெரிய வரும். தற்போது முதற்கட்டமாக இந்த சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முழுமையான அறிக்கை பிரேத பரிசோதனை வந்த பிறகே அவர் எப்படி இறந்தார், எத்தனை மணிக்கு இறந்தார் என்பது முழு விவரம் தெரிய வரும் என போலீசார் தற்போது தெரிவித்துள்ளனர். தற்போது தற்கொலை வழக்காக மட்டுமே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த ஹோட்டலில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை காவல்துறை ஆய்வு செய்து வராங்களா? அதில் அங்கே யாரெல்லாம் வந்து போயிருக்காங்க அது குறித்த தகவல்கள்லாம் பார்க்கப்பட்டு வருதா சதீஷ்? தற்போது ஹோட்டல் அறைக்குள் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகள் கிடையாது. ஹோட்டலில் மட்டுமே கண்காணிப்பு கேமரா காட்சி உள்ளது. மேலும் தற்போது ஹோட்டல் ஊழியரோடு சேர்ந்து கதவை உடைக்கப்பட்டுள்ளதால் இவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கதவு வெளிப்புறம் இருந்துதான் உடைத்து உள்ளே சென்று ஹோட்டல் ஊழியரும் அவருடன் தங்கியிருந்த ஹேம்நாத் என்பவரும் ஹோட்டல் கதவை உடைத்துதான் உள்ளே சென்றுள்ளனர். இதனால் முதற்கட்டமாக சித்ரா தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த ஹோட்டலில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் நிர்வாகத்திடம் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்ய உள்ளனர். மேலும் இது வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் 2 தனிப்படைகளாக அமைத்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். நடிகை சித்ராவின் சொந்த ஊர் எது? அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? இப்போ அங்க யாரெல்லாம் இருக்காங்க? தற்போதைய சூழல் என்ன சதீஷ்? சித்ராவின் சொந்த ஊர் திருவான்மையூர் என்று கூறப்படுகிறது. அவர் இங்கு தனியார் தொலைக்காட்சியில் டிவி தொடர்கள் நடிக்க வேண்டும் என்பதால் தினந்தோறும் மழை காரணமாக தினந்தோறும் அங்கு சென்றுவிட்டு வருவதால் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்கு தாமதமாகும் என்ற காரணத்தால் தற்போது திருமண நிச்சயதார்த்தமான ஹேம்நாத் என்பவருடன் இந்த ஹோட்டலில் தங்கியுள்ளார். தற்போது அவர் உறவினர்கள் யாரும் இந்த ஹோட்டலில் தங்கவில்லை. இருவர் மட்டுமே இந்த ஹோட்டலில் தங்கியுள்ளனர். தற்போது இவர் இறந்த தகவல் அவர் குடும்பத்தாருக்கு தெரிவித்ததை அடுத்து அவரது குடும்பத்தினர் இங்கு வந்துள்ளனர். தற்போது அவர்களிடம் புகார் பெற்று அவருடன் தங்கியிருந்த ஹேம்நாத்திடமும் விசாரணை செய்ய போலீசார் முடிவு செய்தனர். தற்போது இவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நடிகை சித்ராவுடன் தங்கியிருந்த ஹேம்நாத் என்பவர் தற்போது எங்க இருக்காரு? அவரிடம் என்ன மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டு வருது சதீஷ்? ஹேம்நாத்திடம் நசரத்பேட்டை போலீசார் நேற்று சம்பவம் எப்படி நடந்தது, எதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது, இவர்களுக்குள் வேறு ஏதாவது கோபதாபங்கள் ஏதாவது உள்ளதா, திருமண நிச்சயதார்த்தத்தின் போது ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் தற்போது கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இவர்களுக்கு இந்த திருமண நிச்சயதார்த்தமானது. இன்னும் சில மாதங்களில் திருமணம் நடப்பதாக இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே அதன் காரணமாக ஏதாவது இவர்களுக்குள் வாக்குவாதம் மனக்கசப்பு ஏதாவது இருந்ததா என்ற கோணத்திலும் ஹேம்நாத்திடம் நசரத்பேட்டை போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர்.
இந்த தற்கொலை தொடர்பா அந்த அறையிலிருந்து கடிதம், அவருடைய செல்போன்ல ஏதாவது பதிவுகள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கா சதீஷ்? தற்கொலை சம்பந்தமாக முதற்கட்டமாக கடிதங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை. தற்போது சித்ராவின் செல்போன் மட்டுமே போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த செல்போனில் அவர் யாருக்காவது குறுந்தகவல் அல்லது செல்போன் மூலம் ஏதாவது தகவல் தெரிவித்தாரா என்பதை ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போது அவர் செல்போன் பாஸ்வேர்டு போட்டு இருப்பதால் அந்த பாஸ்வேர்டை எடுக்க முடியவில்லை. தற்போது அவர் உறவினர் பெற்றோர் மற்றும் அவரிடம் கேட்டு அந்த செல்போனில் உள்ள பாஸ்வேர்டை எடுத்த பிறகு என்ன சம்பவம் நடந்தது என்பது முழு விவரம் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இப்போ இன்னும் சில மாதங்கள்ல சித்ரா அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஹேம்நாத் என்பவருடன் திருமணம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஹேம்நாத் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அவரும் நடிகர் தானா? அவருடைய விவரங்கள் கிடைச்சிருக்கா சதீஷ்? ஹேம்நாத் என்பவர் பூந்தமல்லி அடுத்த கரையாஞ்சாவடியை சேர்ந்தவர் என்பது கூறப்படுகிறது. மேலும் அவர் சினிமா துறை அல்லாத தொழில் செய்து வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் காதலித்து திருமண நிச்சயதார்த்தம் நடந்தால் அது பெற்றோர் மூலம் திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததா என்பதும் குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வந்தனர். ஏன்னா சம்பவம் நடந்த போது அவருடன் அந்த ஹேம்நாத் மட்டுமே இருந்துள்ளார். மற்ற யாருக்கும் இது என்ன இருவருக்குள் என்ன சண்டை ஏற்பட்டது என்பது தெரியாத காரணத்தால் முழுக்க ஹேம்நாத்திடமே போலீசார் விசாரணை செய்ய முடிவு செய்துள்ளனர். இதன்படி போலீசார் ஹேம்நாத்திடம் தீவிரமாக விசாரணை செய்ய முடிவு செய்து அவரை அழைத்து சென்றுள்ளனர். மேலும் இவர்களுக்குள் கடந்த சில தினங்களாக என்ன மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்பது குறித்தும் அவரிடம் விசாரணை செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர்.